இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் ஹோம் தியேட்டர்ங்காங்க. ஹோம் தியேட்டர்னா என்ன? 2 ஸ்பீக்கரை தூக்கி டிவி பக்கத்துல வச்சுட்டா ஹோம் தியேட்டர் ஆயிருமா? இங்க பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் ஹோம் தியேட்டர் மாதிரி தெரியலாம். ஆனா இதுல ஏகப்பட்ட வித்தியாசமான விஷயங்கள் இருக்கு. அது ஹோம் தியேட்டர் மெட்டீரியல் சப்ளை பண்றவங்க, ஹோம் தியேட்டர் செய்து கொடுக்குறவங்க, என்ன குறிச்சு அவங்க வந்து கோவப்பட்டாலும் பரவாயில்ல, வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்லுவேன்னா ஐ டோன்ட் நாட் அட் ஆல் ரெக்கமெண்ட் அப்படின்னாரு. நாட் ஹைஃபை சவுண்ட் அண்ட் விஷன். சோ இந்த உங்களுக்கு வந்து இந்த சவுண்ட், இந்த ஃபிலிம் ரிலேட்டடா, ஸ்டுடியோ ரிலேட்டடா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பேஷன் இருந்துச்சுன்னா இந்த புக்கை நீங்க ரெகுலரா வாங்கலாம். தம்பி எனக்கா இதை வாங்கி அனுப்புனா இதோட ஒரு டிவிடி விலை மட்டும் 2500. அடேங்கப்பா. அனைவருக்கும் வணக்கம். ஊரோடி 3.0 நிகழ்ச்சிக்காக நான் உங்க எம்பிஆர். இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கிறது ஒரு முக்கியமான நபர். திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து இலக்கியம்ல வந்து ரொம்ப கலை ரசனை மிகுந்த மக்களா இருப்பாங்க. இலக்கியம் மட்டும் இல்ல, எல்லா துறையிலும் இங்க ரசனை மிக்க மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா தான் நான் வந்து இவரை பாக்குறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் ஹோம் தியேட்டர்ங்காங்க. ஹோம் தியேட்டர்னா என்ன? 2 ஸ்பீக்கரை தூக்கி டிவி பக்கத்துல வச்சுட்டா ஹோம் தியேட்டர் ஆயிருமா? இல்லவே இல்லை. இன்னைக்கு பல தியேட்டரே அப்படிதான் இருக்கு. ரெனோவேட் பண்ண தியேட்டர் போய் பாத்தீங்கன்னா அங்க வந்து சுத்தமா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஏதோ லைட்டை போட்டு தியேட்டர்னு சொல்லி நாமளும் வேற வழி இல்லாம பாத்துட்டு இருக்கோம். ஆனா அதுல ஒரு பேஷனோட தன்னுடைய வீட்டையே அதுல ஒரு மினி தியேட்டரா உருவாக்கி திரைப்பட ரசனையோட செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் நம்ம பார்க்க போறோம். திருநெல்வேலியில இருக்கக்கூடிய வீரமாணிக்கபுரம், குலவணிகர்புரம் பகுதி பக்கத்துல இருக்கக்கூடிய வீரமாணிக்கபுரத்துல இருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க இருக்காங்க. வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. திருவள்ளுவன், அழகான பெயர். நாங்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துல வந்து ரொம்ப விரும்பி படிச்ச ஒரு பெயர். மத்த செயல்லாம் பெருசு பெருசா இருக்கும், திருக்குறள் மட்டும் 2 வரி இருக்கனால மார்க் வாங்கிடலாம், 1.25 தான் மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பண்றீங்க சார்? நான் வந்து ஒரு வங்கியில ரிட்டையர் ஆயிட்டீங்க. சோ ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் வந்து உங்க லைஃப் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. இப்போ இந்த வீடை நீங்க நல்லா பாத்துக்கோங்க மக்களே. நார்மலான ஒரு வீடு தான். சரி, எங்க சார் தேட்டரக்காரன் வாங்க போவோம் இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள இப்ப போறோம், தேட்டரை பார்க்க போறோம். வாவ், இதோ உங்களுடைய தியேட்டருக்குள்ள நம்ம வந்துட்டோம். சோ என்னடா வழக்கம் போல வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, ஆமா லைட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா சுத்தி பாருங்க, நிறைய டிவிடிஸ் இருக்கு. இது எல்லாமே ப்ளூரே டிவிடி. ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாருமே ஓடிடியில படம் பார்க்குறோம். சில பேர் தேட்டர்ல போய் கூட பார்க்கறத விட அங்க போய் நல்லா இல்ல வீட்லயே ஓடிடியில பார்த்துக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா ஓடிடியை விட ப்ளூரேல பார்க்கும்போது ஒரு எஃபெக்டே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இங்க பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் ஹோம் தியேட்டர் மாதிரி தெரியலாம். ஆனா இதுல ஏகப்பட்ட வித்தியாசமான விஷயங்கள் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம சார் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வாங்க. சார், திருவள்ளுவன்ங்கிறது உங்களுடைய இயற்பெயரேவா இல்ல நீங்க நான் முதல் முறை இப்படி ஒரு பெயர் வள்ளுவன் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் வச்சிருக்காங்க. திருவள்ளுவன்ங்கிறது ஒரு வித்தியாசமா இருக்கு. மகிழ்ச்சி சார். சோ முதல்ல இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நானும் ஒரு திரைப்படத்துறை சார்ந்த ஒரு நபர் தான். படம் நிறைய பார்ப்போம், டெய்லி ஓடிடில பார்த்துட்டே இருப்போம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு ஆசை தான். பட் உங்களை பார்க்கும்போது இன்னும் இன்ஸ்பயர் ஆகுது. சோ நார்மல் ஒரு ஹோம் தியேட்டருக்கும் இந்த ஹோம் தியேட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? அதை முதல்ல சொல்லுங்க. எப்படி இப்படி ஒண்ணு பண்ணணுங்கிற ஐடியா உங்களுக்கு வந்துச்சு? இல்ல, நார்மல் ஹோம் தியேட்டர்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொதுவா மக்கள் வந்து கடைகள்ல விற்கிற அந்த ஒரு ஆம்பு, ஒரு 4-5 ஸ்பீக்கரு, அது கிடையாது. உண்மையிலே அது கிடையாது. ஓகே. ஒரு ஹோம் தியேட்டர்னா ஒரு நல்ல வந்து என்ன சொல்றது, ஒரு நல்ல சவுண்டு எஃபெக்ட் உள்ள ஒரு நல்ல தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பார்க்கிற அந்த ஃபீல் நமக்கு வரணும். ஓகே, அந்த ஃபீல் வரணும். அந்த ஃபீல் வரணும்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஓப்பனா வச்சுட்டு ஒரு ஹால்லயோ இல்லாட்ட வேற ஏதாவது ஒரு ஓப்பன் பகுதியிலே இருந்து நீங்க அது பாத்தீங்கன்னா அது சாதாரணமா டிவில படம் பாக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதாக. இதே வந்து நீங்க வந்து ஒரு டெடிகேட்டடா இது மாதிரி டெடிகேட்டடா தனியா ஒரு டெடிகேட்டடா பண்ணும்போது நம்ம வந்து வெளி உலகத்துல இருந்து கட் ஆயிரும். நம்ம அந்த திரைப்படத்துக்குள்ள நம்ம வந்து மூழ்கி வெளியில பார்க்கும்போது ஒரு நார்மல் வீடு மாதிரி இருந்துச்சு. உள்ள வந்து உண்மையிலேயே ஒரு ப்ரிவியூ தியேட்டர், சென்னையில எல்லாம் வந்து படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ப்ரிவியூ தியேட்டர் மாதிரி, டப்பிங் தியேட்டர் மாதிரி இருக்கு. வழக்கமா நான் பார்க்கும்போது இதுல வந்து ஒரு பஞ்சு மாதிரி மெட்டீரியல் இருக்கும், சாஃப்டான இது இருக்கும். அதான் நான் ஹோம் தியேட்டர்னா பாத்திருக்கேன். ஆனா இங்க வித்தியாசமா இங்க வுட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, சில தியேட்டர்ஸ்ல இருக்க மாதிரி ஒர்க் பண்ணிருக்கீங்க. என்ன காரணம்? இதை பத்தி சொல்லுங்க. இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து நிறைய ஹோம் தியேட்டர் வந்து போடணுங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, ஹோம் தியேட்டர் குறித்து நிறைய செய்திகள் வாசிச்சேன். யூடியூப்ல வீடியோ பாக்குறது, நிறைய அது குறித்த நண்பர்கள்ட்ட வந்து விவரங்களை கேட்கறது, ஆல்ரெடி இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்ககிட்ட விசாரிக்கிறது, இது மாதிரி நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து இந்த வுட் அல்லாம தான், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இல்லாம தான் அவங்க சொன்னாங்க. நான் வந்து ஒரு ஃபைன் மார்னிங் என்னன்னா, சோனி கம்பெனியோட அவங்களுடைய சவுண்ட் இன்ஜினியர் ஒருத்தரோட இன்டர்வியூ நான் பார்த்தேன். அப்ப அவர் சொன்னது என்னன்னா,
நீங்க ஒரு நல்ல சவுண்ட் நீங்க கேட்கணும்னா நீங்க வந்து காட்டுக்குள்ள போனா தான் கேட்க முடியும். ஒரு டீப் ஃபாரஸ்ட்ல போனா தான் கேட்க முடியும். அங்க உள்ள மரங்கள், அங்க எந்த நிசப்தமான ஒரு பறவைகளுக்கு வந்து கத்துறதோ இல்லாட்ட ஒரு அருவி சத்தமோ இல்லாட்ட இலைகள் விழுற சத்தமோ அங்கதான் கேட்கும். அதனால ஹோம் தியேட்டர் மெட்டீரியல் சப்ளை பண்றவங்க, ஹோம் தியேட்டர் செய்து கொடுக்கறவங்க, என்ன குறிச்சு அவங்க வந்து கோவப்பட்டாலும் பரவாயில்ல, வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன்னா ஐ டோன்ட் நாட் அட் ஆல் ரெக்கமெண்ட் அப்படின்னாரு. அதுக்கு பதில் நீங்க என்னன்னா எல்லாமே வுட்லயே நீங்க பண்ண பாருங்கன்னா அந்த ஒரு பொறி தான் வந்து நாங்க இந்த இதுக்கு போக. ஓகே ஓகே ஓகே. இப்ப இதுல வந்து உங்களுக்கு பண்ண இன்டீரியர் மிஸ்டர் ஆறுமுகம் நம்ம கூட இருக்காங்க. வாங்க சார். சோ சார் வந்து இப்படி ஒரு ஐடியாவை சொல்றாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ஒர்க், வணக்கம், இந்த மாதிரி ஒர்க் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்க மாட்டீங்களா? பண்ணிருக்கீங்க? இல்ல சார், ஐடியாவே இல்ல. ஓகே. வந்து முழுக்க பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் தான் காரணம். அவர் வந்து எங்களை எப்படி எல்லாம் பயன்படுத்தணுமோ நல்லா பயன்படுத்த. உண்மை 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 உண்மை. அதான் நல்லாவும் நாங்க கேட்ட மெட்டீரியலும் கரெக்டா அவங்க வாங்கி கொடுத்தாங்க. என்ன வேணும் நாங்க கேட்டதுக்கெல்லாம் சரி கரெக்டா இல்லாம கரெக்டா வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்கு நிறைய ஐடியாஸும் அவங்க தான் கொடுத்தாங்க. யூடியூப்ல பார்த்து ஒண்ணு பார்த்துட்டு எங்கிட்ட கரெக்டா சொன்னாங்க. ஓகே. சோ என்ன பண்ணிருக்கீங்க? என்ன மரம் இதுல யூஸ் பண்ணிருக்கீங்க? வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க? அத நான் சொல்றேன். மரம் வுட்ங்கற போறப்ப நான் நிறைய வுட் வந்து நான் சாய்ஸ்க்கு எடுத்துட்டேன். ஓகே. இந்தியாவுல உள்ள நிறைய எது அவைலபிள் இருக்கோ அந்த வுட் எல்லாமே சாய்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த வுட் அல்லாம நியூ வுட்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்லுவீங்க நியூ வுட்டுக்கு எம்டிஎஃப்னு சொல்லுவாங்க. அந்த நியூ வுட் போடுவோமா, பிளைவுட்கள் போடுவோமா, வேற அதுக்கு மேல வேற ஏதாவது ரெக்ஸின் மாதிரி ஃபோம் மாதிரி எது ஓட்டுமா எல்லாம் யோசிக்கிறப்ப அதே மாதிரி எனக்கு இதே மாதிரி இன்டர்நெட்ல தான் ஒரு இது கிடைச்சது, ஒரு தகவல் கிடைச்சது. அதாவது பைன்வுட் இருக்கு பாத்தீங்களா? பைன்வுட் தான் வந்து சவுண்ட் எஃபெக்ட் பெஸ்டான ஒரு சொன்னாங்க. அப்ப பைன்வுட் வந்து நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு வந்து பெரிய அளவுல எனக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்ப எங்க கஸ்டமர் ஒருத்தர் வந்து வுட் டீல் பண்ணாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன் வடிவேலுன்னு சொல்லி. வடிவேல்கிட்ட சொன்னா வடிவேல் எனக்கு மாதிரி பைன்வுட் இந்த மாதிரி தேவைப்படுது, இங்கே நம்ம நல்ல வுட் கிடைக்காது சார், ஏமாத்திடுவானுங்கள, நான் உங்களுக்கு வந்து பின்லாண்ட்ல இருந்து இம்போர்ட் பண்ணுது. பின்லாண்ட்ல இருந்து இந்த வுட்டெல்லாம் ஆக்சுவலா இந்த வுட் எல்லாமே பின்லாண்ட்ல இருந்து வந்தது. ஆச்சரியமா இருக்கு. நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து அங்கதான் வந்து இந்த வுட்டுகள் அதிகமா கிடைக்கும். அங்க இருந்து இன்வைட் பண்ணி இந்த வுட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விரல்ல தூக்கிடலாம். வெயிட்லெஸ்ஸா இருக்கு. அவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ஆனா நல்ல லைஃப் இருக்கு. ஆனா நம்ம அவ்வளவு வுட்டையும் சேர்த்து நம்ம 4 பேர் 5 பேர் தூக்கிடலாம். அவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அப்புறம் அந்த வுட்டை நாங்க வந்து ராவா வுட்டை வாங்கி ஆறுமுகத்துக்கிட்டன்னு சொல்லி அதை வந்து பாடம் பண்ணாங்க. இது பண்ணுவாங்கல்ல, சீசனிங் பண்ணுவாங்க. சீசனிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணோம். அவசரப்படவே இல்ல. எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த வொர்க்? 2017 ஆரம்பிச்சோம். 2017 மிட் ஆஃப், அதாவது 2017 ஜனவரி இது குறிச்ச செய்திகள்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சு 2017 ஜூன் மாசம் தான் வுட் வாங்கணும். ஜூன் வாங்கிட்டு 2018 தான் இவங்க ஒர்க் ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல ஒரு கேள்வி உங்ககிட்ட. இப்ப வந்து நீங்க நிறைய மரங்களை பயன்படுத்திருப்பீங்க. சார் சொல்றத பார்க்கும்போது இது பைன் வுட் வந்து பின்லாந்துல இருந்து வந்திருக்கு. சோ இந்த மெட்டீரியல்ல யூஸ் பண்றது உங்களுக்கு எதுவும் ஹிக்கப்ஸ் இருந்துச்சா? இல்ல தைரியமா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ரொம்ப லகுவா தான் இருக்கு. இல்ல நான் அப்படி கேட்கல. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு தெரியாது, நீங்க பயன்படுத்திருக்க மாட்டீங்க. அப்ப அதை எப்படி ஹேண்டில் பண்ணும்? பைன் வுட்ங்கிறது இங்க வருது பாத்தீங்கன்னா, நார்மலா வருது, பைன் வுட் இருக்குது. ஆனா இது வந்து எப்படின்னா டேமேஜ் எதுவுமே இல்ல. சாலிடா இருக்குது. எந்த டேமேஜ் இல்ல. நம்ம இதுல அந்த கிரைன்ஸ் எல்லாம் தெரியும், நல்லா இருந்துச்சு. இதுலயும் நல்ல கிரைன்ஸ், அதே கிரைன்ஸா இருக்குது. சார் சொன்ன மாதிரி நல்ல வெயிட்லெஸ். இங்க பைன்வுட் வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க? பைன்வுட் நிறைய இப்போ இந்த வால் பேனலிங்ல இப்ப வீடுகள்ல எல்லா வீடுகளுமே போடுறாங்க. வால் பேனல்ஸ், ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஃபுல்லா சேர் கூட பண்ணிருக்காங்க. ஓகே, பைன்வுட்ல சேர் எல்லாமே பண்றாங்க. டேபிள் சேர் கூட வெயிட்லெஸ்ஸா இருக்குன்னு பண்றாங்க. ஓகே, வீடுகளே இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தான் ரொம்ப பயனியரா இருந்திருக்கீங்க. 2017 வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் அந்த மரத்தை வந்து நீங்க அதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி அப்புறமா கொண்டு இருக்கீங்கிறப்ப உங்களுடைய பேஷன் இதுல தெரியுது. எந்த விதமான பின்னாடி வந்து இதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த பவுடர் மாதிரி விழும். ஓகே ஓகே, ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி எல்லாம் வந்துடக்கூடாது. நீங்க ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்களா இல்ல போற இதுல போட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்னோட இது என்னன்னா ஒரு விஷயம் சொல்றேன். நான் வந்து புல்லட் வச்சிருக்கேன். நான் வந்து திருநெல்வேலியில புல்லட், இந்த ரெனவுண்டு புல்லட் வந்தப்ப என்னுடைய புல்லட் 7வது வண்டி. திருநெல்வேலியில வந்து டீலரே கிடையாது, நார்வேல தான் டீலர் இருந்தாங்க. அப்புறம் புல்லட் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஸ்விஃப்ட் VDI வச்சிருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய புல்லட்டுக்கோ VDI போடுக்கோ என்னோட மைலேஜ் நான் பார்த்தே கிடையாது. வாங்கினதுல இருந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்போ வந்து என்னோட இது என்னன்னா,
நம்ம ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிட்டு அதுல கணக்கு பார்க்க கூடாது. ஓகே ஓகே ஓகே. அப்போ இந்த ஹோம் தியேட்டர்ல நான் அப்படிதான் நினைச்சேன். நான் வந்து எந்த பட்ஜெட்டுமே வைக்கல. ஓகே. ஓவரால் என்ன நல்லா பண்ணிருக்கேன். ஓவரால் எவ்வளவு ஆச்சு இந்த செட்டப்? ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த அக்கோஸ்டிக் மட்டும் எனக்கு வந்து இவங்களுடைய லேபர், ரா மெட்டீரியல், அப்புறம் பெயிண்டிங்க்கு கணிசமா ஒரு அமௌண்ட் செலவு பண்ணி இதுல அடிச்சிருக்கு பெயிண்ட் எல்லாமே காருக்கு அடிக்கக்கூடிய பெயிண்ட். ஓகே. ரஃப்லி ஒரு 6 lakhs செலவு வந்துச்சு அக்கோஸ்டிக்ஸ் மட்டும். அது போக எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தனி. ஓகே ஓகே ஓகே. இல்ல உண்மையிலே இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு படம் பாக்குறதுக்கான ஒரு சூழல் வந்து அந்த மைண்ட் தான் சொல்லுவாங்க. அந்த மைண்டை வந்து உருவாக்குற உள்ள வந்தோடனே எனக்கு ஏதோ வேற ஒரு உலகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. சரி, இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி பைன்வுட் உள்ள என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? வேற என்ன சவுண்ட் ப்ரூஃப்க்கு? சார் முன்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்ல வந்து நாங்க இந்த பிளைவுட் வார் எடுத்து கேப்புக்காக அடிக்கிறோம். ஓகே. அது ஒரு கேப் கொடுக்கணும். ஓகே. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பிளைவுட் ஒரு 8 mm பிளைவுட் ஒன்று அடிச்சு அதுக்கு மேல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெக்சின் பண்ணிடும். ஓகே. இந்த ரெக்சினுக்கு மேலதான் இந்த பைன்வுட்டை இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ஹோலா இருக்கு பாத்தீங்கன்னா அதுல ஹோல் பண்ணினது ஃபுல்லா ஒரு பக்கம் அடிப்பக்கம் அடிச்சுட்டு ஓகே அதுக்கு மேல் பக்கமும் இந்த மாதிரி சாலிட் அவ்வளவு இந்த மாதிரி பிளைன் வார் ஒவ்வொரு பீடிங்கா. ஓகே. அது தனி இது தனியா ஓகே ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அது வேற இது வேற தான். ஓகே ஓகே ஓகே. சோ ஒரு 2 லேயர் இதுல இருக்கு. 2 லேயர் இருக்கு. சோ இந்த ஹோலா இருக்கிறதோட பர்பஸ் வந்து சவுண்ட் ப்ரூஃபிங்க்கு நல்லா இருக்கு. ஓகே 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 ஓகே. சோ இது வந்து இந்த செட்டப் பண்ணியாச்சு. சோ இதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசம் 9 மாசம் ஆயிருக்கும். ஓகே. சோ அப்ப வந்து பேஸ் ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? என்னெல்லாம் இங்க இருக்கு? நீங்க வந்தோடனே சொன்னீங்க டால்பி அட்மாஸ் இருக்குன்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. திருநெல்வேலியிலே ஒரு தியேட்டர்ல தான் என்னமோ டால்பி அட்மாஸ் இருக்கு. அதுவும் கரெக்டா இருக்கான்னு தெரியல. சோ அதை பத்தி சொல்லுங்க. அப்போ வந்து நாங்க வந்து எதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்தோம்னா அக்கோஸ்டிக்ல வந்து நம்ம எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதை நம்ம திரும்ப பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கரோ ஒரு டிவியோ இல்ல ஒரு ஸ்கிரீனோ நம்ம வந்து திரும்ப பண்ணலாம். அதனால நாங்க அதுல ரொம்ப தெளிவா இருந்தோம். அதுக்கப்புறம் நான் அந்த இன்டர்வியூல அந்த சோனி இன்ஜினியர் சொன்னது என்னன்னா, ஒரு ஹோம் தியேட்டருக்கு வந்து ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் வந்து ஒண்ணு அக்கோஸ்டிக், அது நீங்க ப்ராப்பரா பண்ணிடணும். 2 வந்து நீங்க ஸ்பீக்கர் ஒயர். ஓகே. ஸ்பீக்கர் ஒயர் வந்து நம்ம உடம்புல ஓடுற நரம்பு மாதிரி இது ரத்த குழாய். ஓகே ஓகே. அதனால நீங்க ஸ்பீக்கர் ஒயர்ல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாதுன்னா அது குறித்து நான் நிறைய செய்திகள் வந்து சேகரிச்சேன். ஓகே. நிறைய செய்திகள் பூனேல ஒரே ஒரு ஆள் தான் நான் போட்டிருக்கிற ஜெர்மன் ஒயரை வந்து டீல் பண்றேன். ஓகே. அப்ப ஒயர் ஜெர்மன்ல இருந்து ஒயர் மேட் இன் ஜெர்மனி. ஓகே. மேட் இன் ஜெர்மனி. அப்போ ஒயருக்கு மட்டும் ஸ்பீக்கர் கேபிளுக்கு மட்டும் நீங்க வந்து நம்பிதான் ஆகணும். 70,000 ரூபாய் செலவு பண்ணணும். ஸ்பீக்கர் கேபிளுக்கு மட்டும். ஓகே ஓகே. 70,000 செலவு. இல்ல அதாவது எல்லாருக்கும் வந்து பேன் வேல்டு பிலிம் சொல்லிருக்காங்க. நீங்க பேன் வேல்டு தியேட்டர் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பைன்வுட் வந்து பின்லாண்ட்ல இருந்து இருக்கு, ஒயர் வந்து ஜெர்மனில இருந்து வந்திருக்கு. வேற என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க அதை பத்தி? அப்புறம் வந்து ஒரு தியேட்டருக்கு வந்து உயிர்நாடி வந்து ஆம்ப் தான். ஓகே. ஆம்ப் தான். இங்க இருந்தா உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற இந்த டிவிடி மூலமா கொடுக்குற அந்த பிக்சரும் சவுண்ட் வந்து இங்க இருந்து ப்ராசஸ் ஆகி நமக்கு வந்து படமாகவும் ஒலியாகவும் நமக்கு வருது. ஓகே ஓகே. அப்ப இது வந்து நம்ம பக்காவா பண்ணிடணும் அப்படிங்கறத ஆல்ரெடி என்கிட்ட வந்து Yamaha வந்து 5.1 இருந்தது. ஓகே. அத டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நம்ம போட்டதுனால மாடல் நம்பர்லாம் தரேன். ஓகே. அது இருந்தது. அது வந்து 5.1 தான். ஓகே. நம்ம ஹோம் தியேட்டர் நம்ம பண்ணும்போது நம்ம அட்மாஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அடிஷனலா டெனான் வாங்கினோம் பாத்தீங்க. ஓகே. இது வந்து அப்போ ரேட் வந்து அப்போ மாடல் வந்து அரௌண்ட் 2 lakh. ஆனா எனக்கு வந்து என்னுடைய இது எங்க இருந்து வாங்குனீங்க? இவர் வந்து ஒலிம்பிக் இங்க திருநெல்வேலியில. அவர் என்னோட நண்பர் தான். ஓகே. அவர் வந்து கமால் வந்து இது எனக்கு வந்து ரொம்ப ஒரு காம்படிட்டிவ் ரேட்ல எனக்கு கொடுத்தாரு. அரௌண்ட் ஒரு 1 lakh கொடுத்தாரு. ஓகே ஓகே. சரிங்களா? ஓகே. நீங்க ஒரு பேஷனோட பண்ணும்போது இப்படி ஒருத்தங்களுக்காக அவங்களும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. அப்புறம் ஸ்பீக்கர்லயும் பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி நிறைய ஸ்பீக்கர் நம்ம பாக்குறப்ப B&W போயர் வில்கின்சன் அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அப்போ அவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணக்கூடிய எனக்கு இது இல்லைன்னு ஒண்ணு. அப்புறம் இன்னொரு நல்ல ரேட்டிங் உள்ள ஸ்பீக்கரா பாப்போம்னு சொல்லிட்டு என்னுடைய இந்த இதுதான் என்னுடைய வந்து இந்த ஹோம் தியேட்டர் பண்றதுக்கு என்னுடைய பைபிள் வந்து இதுதான் புத்தகம் தான். நான் வந்து இது ஒரு மந்த்லி மேகசினா? மந்த்லி மேகசின். ஓகே ஓகே. 10 வருஷமா நான் அந்த புத்தகத்தை வந்து நான் வாங்கிட்டு இருக்கீங்க. ஓகே. வாட் ஹைஃபை. இவன் வந்து ரேட்டிங் கொடுப்பான். ஓகே ஓகே. இவன் ரேட்டிங் கொடுத்துக்கிறது நம்ம நம்பி வாங்கலாம். 5 ஸ்டார். இது ஒரு ஃபாரின் மேகசினா? இந்தியன் மேகசின்? ஃபாரின் மேகசின், இங்கிலாந்து மேகசின். ஓகே. இவன் வந்து 5 ஸ்டார் கொடுத்தான்னா இவன் இத நம்பி நம்ம எந்த ப்ராடக்ட் வேணாலும் வாங்கலாம். ஓகே. இது
வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ல வாங்குறீங்களா லோக்கல்ல கிடைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் லோக்கல்ல கிடையாது இங்க திருநெல்வேலி யாருமே இது பண்ணல ஓகே ஓகே சோ நல்லா பாத்துக்கோங்க வாட் ஹைஃபை சவுண்ட் அண்ட் விஷன் சோ இந்த உங்களுக்கு வந்து இந்த சவுண்ட் இந்த ஃபிலிம் ரிலேட்டடா ஸ்டுடியோ ரிலேட்டடா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பேஷன் இருந்துச்சுன்னா இந்த புக்கை நீங்க ரெகுலரா வாங்கலாம் ஏன்னா அப்டேட்ஸ் இப்ப நம்ம நினைக்கிற எல்லாம் கூகுள்ல தேடினா கிடைச்சிடும் அப்படின்னு கிடைக்கும் தான் ஆனா அதை விட ஒரு ஆத்தென்டிக்கா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி மேகசின்ஸ்ல வந்துட்டு இருக்கு அதுவும் இங்கிலாந்துல இருந்து இந்த பத்திரிகையை வர வச்சு படிச்சுட்டு இருக்காங்கிறது வந்து இவங்களோட இன்னும் பேஷனை காட்டுது ரொம்ப மகிழ்ச்சி சார் சோ இதை பார்த்து இதுல உள்ள ரேட்டிங் நான் பார்த்து அப்புறம் எனக்கு அவ்வளவு ரொம்ப ஹை எண்டும் பண்ண முடியாது 4 லட்சம் 5 லட்சம் கூட நம்ம ஸ்பீக்கர் போக முடியாதுங்கிறதுக்காக இந்த இது போனா இதுக்கு வந்து 2.5 lakh வந்து இது வந்து மேட் இன் இங்கிலாந்து அங்க இருந்து இம்போர்ட் பண்ணதா இது கியூ அக்கோஸ்டிக்பாங்க ஓகே 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 ஸ்பீக்கர் பிராண்ட் வந்து கியூ அக்கோஸ்டிக் ஓகே கியூ அக்கோஸ்டிக் சரிங்களா ஓகே ஒரு சென்டர் லெஃப்ட் ரைட் அப்புறம் வந்து ரியர் 2 அப்புறம் மேல வந்து அட்மாஸ் எஃபெக்ட்டா மேல 2 ஸ்பீக்கர் ரியர் 2 அட்மாஸ் எஃபெக்ட்டா மேல 2 ஸ்பீக்கர் இருக்கு ஓகே 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 எல்லாமே கியூ அக்கோஸ்டிக்ஸ் ஓகே இது வந்து இதோட ஸ்பெஷல் என்ன கியூ அக்கோஸ்டிக்ஸ்ங்கிறது கியூ அக்கோஸ்டிக் வந்து இவன் வந்து ஃபீல்ட்ல வந்து ஒரு நான் வாங்குறப்ப 10 வருஷம் இப்போ 15 வருஷமா அது ஒரு பிராண்ட் ஓகே பிராண்ட் அவர் ரேட்டிங் வந்து வேர்ல்டு உலக அளவுல பெரிய நல்ல ரேட்டிங் பெரிய பெரிய தியேட்டர்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட்ஸ் கிடையாது ஹோம் பர்பஸ்க்கு ஹோம் பர்பஸ் ஓகே ஓகே பண்ணல பட் ஆனா ஈக்குவல் தட் அந்த ஃபீல் இருக்கும் ஹை எண்ட் உண்டான எல்லா ஃபீல் எல்லாமே இருக்கும் ஓகே 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 நம்ம பார்க்கலாம் இது இது சப்வூஃபர் வந்து Yamaha ஓகே 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 அப்புறம் வந்து இது சோனி ப்ளூரே பிளேயர் 4K பிளேயர் ஓகே இன்னைக்கு பல பேர் வீட்ல இந்த பிளேயரே கிடையாது எல்லாம் ஓடிடிக்கு மாறிட்டாங்க சோனி 4K பிளேயர் என்ன காரணத்துக்காக நீங்க ப்ளூரே பிளேயர் வச்சு இன்னும் பாக்குறீங்க ஏன்னா ஓடிடில எல்லா படமும் நல்லா இருக்கே இல்ல ஓடி இப்போ நிறைய நம்மட்ட என்கிட்ட இருக்க கலெக்ஷன் ஒரு 3500 கலெக்ஷன் இருக்கு ஓ 3500 கலெக்ஷன் இருக்கு ஓகே எல்லாமே ஒரிஜினல் ஒரிஜினல் ரேக்ல உள்ளது போக தனியா வந்து அதுல வைக்கிறதுக்கு இடம் இல்லாம தனியா வந்து அடிக்க பாக்ஸ்ல வச்சிருக்கீங்க அப்புறம் என்கிட்ட இருக்கிற 3500ல ஒரு 1500 கிளாசிக் மூவிஸ் ஓகே ரொம்ப கிளாசிக் அவன் யாருக்குமே ரைட்ஸ் கொடுக்க மாட்டான் ஓகே ஓகே கொடுக்க மாட்டான் அவன் ஒரு பீப்புள் வச்சிருப்பான் ஓகே ஒரு அவனுக்குன்னு ஒரு அவன் லெவலுக்கு ஒரு அவனுக்கு தான் அவன் வந்து ஓகே ஓகே சோ அப்ப ஓடிடில கூட பார்க்க முடியாத நிறைய கிடைக்காது ஓகே 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 சோ அதான் இந்த ப்ளூரே கலெக்ஷன்ஸ் பாருங்க இந்த ப்ளூரேங்கிறது வந்து இந்த பிளேயரோட வேல்யூ வந்து நிறைய பேருக்கு தெரியல சார் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஓடிடில பாக்குறத விட ஆடியோ அண்ட் விஷுவல் குவாலிட்டி இந்த ப்ளூரேல நிறைய இருக்கும் 3500 கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதுல 1500 வந்து கிளாசிக் மூவிஸ் அதை நீங்க எந்த ஓடிடிலயுமே யூடியூப்லயுமே பார்க்க முடியாத மூவிஸ் அப்படிங்கிறாங்க சோ அதை பாக்குறதுக்காகவே ஒரு நாள் வரணும்னு நினைக்கிறேன் சோ அப்போ இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதுல வச்சிருக்கீங்க இந்த டிவிடிஸ் எல்லாம் இருக்கு பட் இது வந்து இப்ப நீங்க இந்த பிலிம் பாக்குறது ரெகுலரா பாப்பீங்களா இல்ல வீக்கெண்ட்ஸ்ல இல்ல ரிலேட்டிவ்ஸ் வந்தா அந்த மாதிரி பாப்பீங்களா இல்ல எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு நேரத்தை நான் ஒதுக்கிறேன் என்னோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து நேரத்தை ஒதுக்குறப்போ எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு 3 மணி நேரம் அங்க நான் செலவிடுவேன் ஓகே ஒரு 3 மணி நேரம் செலவிடுவேன் 3 மணி நேரம் செலவிடுறது வந்து அந்தந்த மூட பொறுத்து அன்னைக்கு என்னுடைய மூடு என்ன இருக்கு அதை பொறுத்து கூட பார்த்து யூடியூப்ல நல்ல வீடியோக்கள் வந்து அதை பார்த்துருவேன் படம் பாக்குறது என்ன மாதிரி ஆக்ஷன் மூவிஸ் பாக்குறதா இருந்தா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரசனை வந்து மாறிக்கிட்டே வருது ஆரம்பத்துல நானெல்லாம் வந்து எம்ஜிஆர் சிவாஜி ஏன்னா நான்லாம் 60s கிட் 1960 நான் டேட் ஆஃப் அப்போ வந்து எம்ஜிஆர் சிவாஜி அப்புறம் ரஜினி கமல் அதுக்கப்புறம் விஜய் இதெல்லாம் வந்துட்டு ஒரு டைம்ல என்ன பண்ணோம்னா வந்து அமிதாப் பச்சன் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அமிதாப் பச்சன் படங்கள் ரொம்ப பிடிக்கும் அவங்க அந்த படங்களை பார்க்க ஆரம்பிச்சு அப்புறம் ஆக்ஷன் படம் அது இதுன்னு பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு தகவலுக்காக சொல்றேன் மூபின்னு ஒரு ஓடிடி தளம் ஒண்ணு மூவில இருக்கிற படங்கள் பாத்தீங்கன்னா நம்ம எந்த படத்தையும் பார்க்க மாட்டீங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் இப்போ எனக்கு என்னன்னா நீங்க வந்து இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பேஷனோட பண்ணிருக்கீங்க வீட்டுல இருக்கவங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்கு அவங்க உடனே இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண ஒத்துக்கிட்டாங்களா நீங்க சொல்லும் போது பார்த்தா அப்ராக்சிமேட்லி நீங்க மத்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது ஓவரால் வந்து ஒரு 10+ மேல போற மாதிரி தெரியுது இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணும்போது வீட்டுல வந்து டபுள் தான் 20+ தான் ஒரு சின்ன தகவலுக்காக வந்து முன்னாடி வந்து ஹால்மார்க்னு ஒரு சேனல் வரும் ஹால்மார்க் இதையும் சேர்த்து எடுத்தாங்க இது வந்து நாங்க பிரெஞ்சு போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்தது ஓகே ஹால்மார்க்னு ஒரு சேனல் வந்து அந்த சேனல்ல ஃபுல்லாவே கிளாசிக் மூவிஸ் தான் போடுவாங்க அந்த சேனல் வர்றது இல்ல அதுல வந்து அந்த படம் பாத்தீங்க அதுக்கப்புறம் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் முன்னாடி பார்த்தேன் திரும்ப இந்த படத்தை பாக்கணும்னா எனக்கு வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல
ஓகே. அப்புறம் என்னன்னா என் தம்பி மும்பைல இருந்தான். ஓகே. தம்பிகிட்ட சொல்லி இந்த டிவிடி வாங்கினா அங்க அந்த டிவிடி கடையில எல்லாமே பாலிவுட் ஆக்டர்ஸ் தான் டிவிடி வாங்குவாங்க. அந்த கடையில போய் என் தம்பி எனக்கா இதை வாங்கி அனுப்புனா இதோட ஒரு டிவிடி விலை மட்டும் 2500 அடேங்கப்பா. விலை மட்டும் 2500. அப்ப பாத்துக்கங்க. அப்ப உங்க டிவிடி கலெக்ஷனோட இது அது ஒரு பெரிய அசெட். பெரிய அசெட். ஓகே ஓகே. இதெல்லாம் ஒரு பெரிய ஆவணம் பாத்துங்க. உண்மை உண்மை. வெளியில கிடைக்காது, வாங்க முடியாது. அதோட மேக்கர் கிட்டே நான் வந்து மக்கள் டிவில 2009 to 11 ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பாலு மகேந்திரா வந்து பாத்தீங்கன்னா சன் டிவிக்காக ஆரம்பத்துல வந்து அவர் ஃபர்ஸ்ட் வந்து பொதிகை டிவிக்காக கதை நேரம்னு பண்ணியிருந்தாரு. அதுலதான் வெற்றிமாறன்ல இருந்து எல்லா டேரக்டர்ஸும் அவர் ஒர்க் பண்ணிருந்தாங்க. அப்ப நான் ஒரு ப்ரோக்ராம்காக அப்ரோச் பண்ணும்போது சன் டிவிக்கு அவர் ரைட்ஸ் கொடுத்துட்டு சன் டிவிட்ட இருந்து மக்கள் டிவிட்ட ரைட்ஸ் வந்துருச்சு. அவர் தான் மேக்கர், அவர் தான் ப்ரொடியூசர். ஆனா அவர்கிட்ட ஒரு காப்பி கூட இல்ல. அப்ப என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி எழுதி கொடுத்து அது எல்லாமே அவர் காப்பி எடுத்தாரு. அப்பதான் ஃபீல் பண்ணேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டிவிஸ்ல வருது போய் நம்ம மறந்துடும். ஆனா பின்னாடி அதை பார்க்கணுங்கிறப்ப வந்து அது நிறைய ஸ்டோரிஸ், நிறைய இலக்கியங்களை பண்ணியிருப்பாரு. சோ இவ்வளவு கலெக்ஷன் இருக்கு. நான் அதான் கேட்க விரும்புறேன், உங்க வீட்டுல வந்து எப்படி எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா, இல்ல என்னங்க இப்படி தேவையெல்லாம் பண்றீங்க, ஏதாவது உங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ணாங்களா? அது வந்து ஒரு வரம்னே சொல்லுவாங்க. ஒய்ஃப் வந்து பெரிய வரம்னே சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா நீங்க சம்பாதிக்கிறீங்க, வாழ்றது ஒரு முறை தான். அதனால உங்க சம்பாத்தியத்துல நீங்க வந்து எதை அனுபவிக்க நினைச்சீங்க தாராளமா பண்ணுங்க. பொதுவா லேடிஸ் ஜுவல் வாங்கணும், சாரி வாங்கணும்னு சொல்றாம நான் அந்த பார்ட்லயும் எந்த குறையும் வைக்கல. அதையும் செஞ்சுட்டீங்க. சரி சரி. உங்க பேஷன் இதுவா இருக்கா, பரவாயில்ல யூ கேரி ஆன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட். அது வந்து எங்க ஆர்வம் அவங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே. அவங்க வந்து இந்த வேலைகள் நடக்க எல்லாத்துலயும் என் கூட நல்லா. அவங்களும் சேர்ந்து படம் பாப்பாங்களா? அவங்களுக்கு என்னன்னா ஏதாவது நல்ல படங்கள்லாம் நான் பார்க்க வச்சு வச்சிருவேன். ஓகே ஓகே. படத்தை வந்து ஒய்ஃபோட சேர்ந்து பார்க்க அப்ப கூப்பிட்டா வந்து வாரத்துல ஒரு படம். சரி, இப்ப வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வரும்போது இதை ரொம்ப விரும்பி பார்க்க வருவாங்களா? இதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும். என் தம்பி பையங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து. ஓகே ஓகே ஓகே. சோ நீங்க இவ்வளவு சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப ஆசையாயிடுச்சு படம் பார்க்கணும், உடனே படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ நீங்க இதுலயுமே கூட சீட்டிங் கூட ஏதோ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இது ஏதோ ஹனி சீட்ல ஏதோ சொன்னீங்க, அது என்ன? அது ஹனி ஸ்பாட். ஓகே ஓகே. இப்போ வந்து இத நான் கண்டிப்பா நான் சொல்லிட்டேன். ஓகே. இந்த இத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. இது வந்து செல்ஃப், இது புறாக்கூண்டு என்ன சொல்றாங்க அதுக்கு? ஓகே, புறாக்கூண்டு செல்ஃப்னு சொல்றாங்க. ஓகே 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 ஓகே. அந்த டைப்ல பண்ண இந்த இது இதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? பின்னாடி ஒண்ணு. ஓகே ஓகே. இந்த ஸ்பீக்கர்ல இருந்து வரக்கூடிய சவுண்ட் எல்லாத்தையுமே இது அக்கோஸ்டிக் பண்ணிடும். ஓ ஓ ஓ ஓ. இங்க இருந்து வரதெல்லாம் இது அக்கோஸ்டிக் பண்ணிடும். ஓகே ஓகே ஓகே. அந்த பின்னாடி இருக்கிற அந்த செல்ஃப் வந்து ஓவரால் சவுண்ட் வந்து அது அக்கோஸ்டிக் பண்ணுது. ஓகே ஓகே ஓகே. நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு வந்து இது ஏதோ நம்ம வந்து திருநெல்வேலியில தான் இருக்கோமா இல்ல ஹாலிவுட்ல ஏதோ ஒரு ஸ்டுடியோக்குள்ள வந்து பாத்துட்டு இருக்கோமாங்கிற ஒரு ஃபீல் வருது. எவ்வளவு தூரம் யோசிச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஸ்பீக்கருக்கு வந்து இந்த சவுண்ட் ப்ரூஃப்க்கும் இதுக்கு வந்து இதுவும் சொல்லிட்டு யோசிச்சு இந்த ரூமை வந்து இன்ச் பை இன்ச்சா வந்து செட் பண்ணிருக்காங்க. அப்படிதான் பழைய கால படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண வீட்டுக்குள்ள வந்து ஸ்மக்லிங் ரூம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இதுக்குள்ள இப்படி இருக்கு. அந்த மாதிரி ஒரு நார்மல் வீட்டுக்குள்ள இப்படி ஒரு சொர்க்கமான ஒரு தியேட்டர். இதை வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பிலிம் டைரக்டர்ஸ் எல்லாம் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். மேபி ஏன்னா எந்த கலெக்ஷன் எல்லாம் வச்சிருக்கீங்களா, படம் எல்லாம் வச்சிருக்கீங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க பாக்கும்போது நிறைய தமிழ் படங்கள்ல எதுல இருந்து சுட்டிருக்காங்க எல்லாம் கூட தெரிஞ்சிருக்குங்க உங்களுக்கு. அப்ப வந்து இதுல வந்து நீங்க உட்கார்ந்து இந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்தா தான் கரெக்டா இருக்கும் இல்லையா? அந்த எஃபெக்ட் ஃபுல் எஃபெக்ட் ஃபீல் பண்ண முடியும். ஓகே ஓகே. சின்ன மூச்சு காத்து கூட நமக்கு வந்து கேக்கும். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. வேற இதுல ஸ்பெஷலா நீங்க பண்ண விஷயங்கள் வேற என்ன இருக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ்ல? நாங்க மேக்ஸிமம் வந்து இத தவிர்த்துட்டோம். நம்ம வந்து ரெக்ஸின் இந்த மாதிரி ஓகே யூசுவலா பண்றவங்கள தவிர்த்துட்டோம். ஓகே, ரொம்ப அழகா இருக்கு உங்களுடைய தியேட்டர். பார்க்க சரி நம்மளும் இப்படி ஒரு தியேட்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. நிச்சயமா ஃபியூச்சர்ல அப்படி ஒன்று நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே ஃபிலிம் லவர்ஸ் தான். என் ஒய்ஃப், என் பையன் எல்லாருமே விடிய படம் பார்ப்போம். எல்லா ஓடிடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா இந்த மாதிரி ஒன்று பண்ணணும். சரி, நம்ம உட்காந்து ஒரு படம் பார்க்கலாம் சார். ஆமா, ஸோ அவங்களோட சாய்ஸ்ல வந்து ஒரு படம் நீங்களே போடுங்க, பிளே பண்ணுங்க. அந்த லைட் எஃபெக்டோட எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமராமேன் வந்து அந்த லைட் எஃபெக்டோட எங்களை கவர் பண்ணுவாங்க. நாங்க டல்லா தெரிஞ்சாலும் அந்த எஃபெக்ட் சவுண்ட் எல்லாம் அப்படியே வந்து உள்ள ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னு நம்புறோம். ரொம்ப நான் உள்ள வந்ததுல இருந்து எனக்கு வந்து வெளி உலகம் எல்லாமே மறந்துடுச்சு. பொதுவாக படம் பார்க்கும் போதே வந்து நமக்கு எல்லா ஒரியும் மறந்துடும். இப்போ இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த வெளி உலகமே மறந்து ஒரு எஃபெக்ட்ல இருக்கு. அந்த ஃபுல் டிவிடி சரௌண்டிங்ல அந்த எஃபெக்ட்ஸ்ல ஏசியும் வந்து கரெக்டா அப்படி ஒரு மைல்டா அந்த இந்த ரூமுக்கு தேவையான அளவுல வச்சிருக்காங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு படம். இது என்ன படம் சார்?
சவுண்ட் அப்படியே நம்ம சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பாருங்க என்னோட கடல்ல போட்டு போயிட்டு இருக்கு. கூடவே சேர்ந்து நாமளும் போட்ல போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சவுண்ட் அப்படியே சுத்தி தியேட்டர்ல பார்த்தா அதே ஒரு ஃபீல் இருக்கு. தியேட்டர்ல தான் வந்து எப்படி நம்ம உட்கார்ந்து ரொம்ப எப்படி சவுண்ட்ல அப்படி வரும், அந்த ஃபீல் எல்லாம் அப்படியே வருது. டாம் ஹாங்க்ஸ் தான். என்ன படம் அது? ஓகே, சேவிங் பிரைவேட் யாங். ஓகே, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி தான். ஓகே, வார் மூவி, ஒரு வார் மூவி தான் இது. இப்ப நான் உட்கார்ந்து ஹனி ஸ்ட்ரீட், ஹனி ஸ்பாட். Move back and clear those murder holes. There's plenty of beef between men. 5 men to keep the opportunity. 1 man to waste the ammo. Stand on the weapon. அப்படியே அந்த வேற ஒரு உலகத்துக்குள்ள போய் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மழையோட சவுண்ட்ல இருந்து எல்லாமே தியேட்டர்ல தியேட்டர்ல வந்து மழை பெய்யும் போது நிஜத்தை வெளியே மழை பெய்யா நிறுத்தோம். அந்த ஃபீல் எல்லாம் அப்படியே இருக்கு. அந்த படம் பார்த்து முடிச்சிட்டோம் ஹோம் தியேட்டர்ல. இங்கிருந்து கிளம்ப மனசே இல்லை, அதனால நிகழ்ச்சியை முடிக்கணுங்கிறதுனால அவங்ககிட்ட வந்து நிறைய ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். திரு வல்வன் சாருடைய மனைவி கேத்ரின் கிரேஸ் மேடம் இருக்காங்க. மேம், பொதுவா வந்து நிறைய வைஃப் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஹஸ்பண்ட்ஸ் வீட்லயே இருக்கிறது இல்ல, வெளில போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தியேட்டர் போவாங்க, அங்க போவாங்க, இங்க எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அதனால அவங்க வந்து பெரும்பான்மையா ஃபேமிலி டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பேஷனா இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? அவங்க சந்தோஷமா இருக்காங்க, ஓகேன்னு தோணுச்சா, இல்ல இதுக்கு வேற ஏதாவது பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சா? இல்ல, ஆரம்பத்துல இவ்வளவு செலவினங்கள் தேவையான்னு சொல்லி ஒரு குழப்பம் இருக்கு. சரி. அப்புறம் அவங்களுக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத பார்க்கும்போது, மனிதன் வாழ்வது ஒரு முறை, எவ்வளவு சந்தோஷமா வாழணுமோ அவ்வளவு வாழ்ந்துட்டு போயிடும். எனக்கு பிடிச்ச லைன்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால நான் முழு மனசோட அவங்களுக்கு தடையே சொன்னது. நீங்க இதை என்ஜாய் பண்றீங்களா இந்த படம் பாக்குறது? இவங்க நிறைய ஆங்கில படங்கள் பார்ப்பாங்க. எனக்கு இந்த சவுண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். மத்தபடி ரொம்ப நார்மலான ஒரு படங்கள் படங்கள் சேர்ந்து பாப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சோ இது மாதிரி வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஏன்னா எப்பயுமே வந்து 2 பேரும் வந்து சேரும்போது நல்ல விஷயம் வரும். நீங்க வந்து அதுக்கு வந்து அவங்களுக்கும் அன்போட சம்மதித்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அவங்களுடைய ஆர்வம் சார்ந்து செயல்பட வந்து அனுமதிச்சது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுடைய சேவிங்ஸ் அவங்களுடைய இதுல அவங்க பண்ணா கூட மனைவி வந்து அதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டுல. ஏன்னா நிறைய கணவர்களுக்கு நிறைய ஆசை இருக்கும், எல்லாரும் அது பண்ண மாட்டாங்க. மற்ற பெண்களுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமாவே இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய படங்கள் பாருங்க நேரம் கிடைக்கும் போது. சாப்பிட்ட கேட்டு நிறைய அந்த ஒரு பிலிம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அது வந்து ஒரு மனோரீதியாவும் பல விஷயத்த பண்ணுதுங்கிறாங்க. நான் தான் சார் கிட்ட கேட்க நினைக்கிறேன். இப்ப இந்த மாதிரியான படங்கள் இதெல்லாம் இங்க உட்காந்து பாக்குறது மூலமா இந்த வெளியே இருக்கிற டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ரிலீஃப் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் தானா? என்ன அது எப்படி சொல்றேன்னா, சில படங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை நீ பார்த்து முடிச்ச அப்புறம் நாளைக்கு இறந்துட்டா கூட பரவாயில்ல, படத்தை பார்த்து அந்த அளவுக்கு ஒரு நிறைவு எல்லா விதத்திலுமே வந்து உண்மை. நானுமே ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல படத்தை போய் தியேட்டர்ல பார்த்துட்டு வருவேன். நம்ம வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், எல்லாமே மாறிடும். ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திச்சதுல. நம்ம திருநெல்வேலியில இவ்வளவு பேஷனோட இந்த மாதிரி ஒரு திரைப்படம் சார்ந்து வீட்டுல இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுடைய இன்னும் வந்து நீங்க வந்து நீண்ட காலம் ஆரோக்கியமா நீண்ட ஆயுளோட வந்து நிறைய இந்த இவ்வளவு ஒரு பொக்கிஷத்தை வந்து இன்னும் நீங்க அனுபவிச்சு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி சார், மகிழ்ச்சி சார். சோ இது மாதிரியான விஷயங்கள் உங்க பகுதியில் இருக்கலாம். நம்ம ஊரோடி நிகழ்ச்சியோட கான்செப்டே அதுதான், தெரிந்த ஊர், தெரியாத இடங்கள், தெரியாத மனிதர்கள், தெரியாத உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களை அறிமுகப்படுத்திருக்கோம் திருவள்ளுவன் சார் அவங்களுடைய ஹோம் தியேட்டரை. ஹோம் தியேட்டர் நிறைய பார்த்திருப்பீங்க, இப்படி ஒரு பேன் வேர்ல்டு தியேட்டரை பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா உலகத்துல உள்ள பல நாடுகள்ல இருந்து இங்க பொருட்கள் வச்சு உருவாக்கி இருக்காங்க. இது மாதிரி உங்க வீட்லயும் சேர்ந்து ஆசைப்பட்டா செய்யுங்க. நல்ல விஷயங்கள் ஸ்பெண்டிங்கிறது எப்பவுமே அது வந்து வீண் கிடையாது, தலைமுறையா வந்து கொண்டாடப்படும். ஏன்னா இப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு வீடு கட்டியிருப்போம், அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த வீடு எனக்கு பிடிக்கலன்னு மாத்திடுவாங்க. ஆனா சாருடைய நாளைக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்தா கூட இல்ல இதை மட்டும் ஒண்ணும் செய்யாதீங்க அப்படியே வச்சுக்கோங்கன்னு சொல்லி மெயின்டைன் பண்ற அளவுக்கான கலெக்ஷன்ஸ் ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்காங்க. இது மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும், தொடரட்டும். மீண்டும் மற்றொரு ஊரோடி நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் MVR. பாய்.